ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கல்யாணம் அப்படின்னாவே பயந்துக்கிற அளவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. காலம் ரொம்ப கெட்டு போச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட வருது. நியூஸில் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒய்ஃப்னால ஹஸ்பண்ட் இறந்து போகிறதோ இல்லை ஹஸ்பண்ட்னால ஒய்ஃப் சாகிறதோ இதுதான் பெரும்பாலும் நியூஸாகவே இருக்குது. ரீசெண்டாக தாம்பரத்தில் ஒரு பொண்ணு ஸ்டெஃபி, அந்த பொண்ணு இறந்து ஒரு 2-3 நாள்லேயே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிதன்யா அப்படிங்கிற பொண்ணோட கேஸு. அவினாசி தான் அந்த பொண்ணு. அதுவும் அந்த பொண்ணோட ஆடியோலாம் கேட்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேகாலயாவில் அந்த சோனம்ங்கிற பொண்ணு அவங்க ஹஸ்பண்டோட பணத்தையே எடுத்து ஹஸ்பண்டை கொலை பண்ணுறதுக்கே ஆளுங்களை ஹையர் பண்ணிச்சு பார்த்தீங்களா? அப்படி சைக்கோவாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு அப்பாவி ஹஸ்பண்டும், அப்பாவி பொண்ணுங்களுக்கு சைக்கோ ஹஸ்பண்டும் தான் அமைகிறாங்க. இது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. அதுவும் இன்றைக்கி லாக்அப் டெத் அஜித் அப்படிங்கிறவரோடது பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கவே முடியலை. இதில் எல்லாத்துலேயுமே காமனாக ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, கர்மா அவங்களெல்லாம் சும்மா விடாது அப்படின்ட்டு போடுறாங்க. எனக்கு ஒன்று புரியலைங்க. கர்மா நாளைக்கு எப்போ வந்து அவங்கள பழி வாங்குறது? அப்படியே வாங்கினாலும் இப்போ இவங்க ஃபேஸ் பண்ண வழியை அவங்க அனுபவிப்பாங்களா?